ஆருத்ரா தரிசன வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடப்படுவது ஆருத்ரா தரிசனம். ஒரு முறை தாருகாவனத்தில் முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்மாவே பெரியது, கடவுள் இல்லை என்று கூறி சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நடத்தினர். இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க நினைத்த சிவபெருமான் பிட்சாடனார் உருவத்தில் முனிவர்களின் குடிசைக்கு சென்றார். பிட்சாடனார் வருவதை பார்த்த முனிவர்களின் மனைவியர் அனைவரும் அவர் பின்னால் சென்றனர். இதனால் கோபமான முனிவர்கள் வேள்வி தீயில் இருந்து மான், முயலகன், உடுக்கை போன்றவற்றை சிவபெருமான் மீது ஏவினர். வேள்வியிலிருந்து வந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு முயலகன் மீது தனது வலக்காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி சிவபெருமான் தாண்டவம் ஆடியதே ஆருத்ரா விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆகாய சிவதலமாக போற்றப்படும் சிதம்பரத்தில் இன்று வேறெங்கும் இல்லாத வகையில் மூலவரே உற்சவராக வீதி உலா வரும் அதிசயம் நடைபெறும். ஆடல் அரசரான சிவபெருமானை மார்கழி திருவாதிரை அன்று தரிசிப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும்.